ஞான கால வேலைக்காக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமேன் அப்பா தகப்பனே சப்பா. நல்ல ஆராதனை தகப்பனே கத்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ராஜா. ஆராதனை வேலையில தகப்பனே கத்தாவே உம்முடைய வசனமும் தகப்பனே உம்முடைய கிருபையும் வெளிப்பட்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட தகப்பனே கத்தாவே சப்பா உண்மை நோக்கி பார்க்க தகப்பனே உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே கத்தாவே சப்பா அடிமை மறைத்து தகப்பனே கத்தாவே நீர் வெளிப்படுவீராக ராஜா. அப்பா தகப்பனே சப்பா கேட்பவர்கள் தகப்பனே சப்பா மனுஷ சத்தத்தை அல்ல ராஜா. அப்பா உம்முடைய சத்தத்தை தேவ சத்தத்தை தகப்பனே கத்தாவே சப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்க அப்பா நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ராஜா, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாயும் இருக்கு. அப்பா நீர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் அல்லையிலேயே சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் எனக்கு கொடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதுதான். முன்னாடி வந்து நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அது வந்து இன்னொரு பாஸ்டர் அவரு ரொம்ப நான் வந்து எனக்கு ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவர் மூலமா நான் வந்து கொடுத்துருக்கேன். சில வார்த்தைகள் கர்த்தர் என்னோட இடைப்பட்டதை நான் அதுல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த இது வந்து முற்றிலுமா கர்த்தர் இந்த 9வது மாதத்துல இந்த முதல் தேதியில இருந்து கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதான அந்த வார்த்தைகள் எதுக்கு இது இடைப்படுதாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நிஜமா தெரியல. இப்ப செல்வியக்கா வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இது இந்த வெள்ளிக்கிழமை அப்போ இதுக்காக நான் ஆயத்தப்படும் போது கர்த்தர் ஓகே இது இந்த காரியத்தை குறிச்சு பேசுறது இதுக்காக தான் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களுடைய தவறு நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எப்படியும் நம்பிக்கையை குறிச்சு எல்லாம் உபத்திரவத்தை குறிச்சு எல்லாம் ஜெபத்தை குறிச்சுதான் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது வந்து நிலைத்திரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்காக நான் வந்து இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எஸ்தரோட டாபிக் நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அதுல வந்து அதுக்கான வசனம் என்ன அப்படின்னு சொன்னா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எதுக்கு இதை நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்பவே இருந்தே நான் வந்து ஒரு செப்டம்பருக்கு முன்னாடியே இருந்தே கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா தொடர்ந்து நான் அதிகமா கேட்ட வார்த்தை ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 2 பேருக்கு மேல எல்லாம் ஒருத்தருக்கு மேல 2 தடவை அந்த வார்த்தை வருது அப்படின்னு சொன்னா அது வந்து கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜெபத்துல யார் யாரெல்லாம் உறுதியா தரிச்சிருந்தாங்க, அவங்க மூலமா கர்த்தர் என்னென்ன காரியங்களை செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சது, அதன் மூலமா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த வெளிச்சத்துல இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தினால் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கத்துக்கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெபம்னா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பாவோட பேசுறதுதான். ஆமா. அததான் நம்ம உண்மையிலே அதுவும் தான் கூட கர்த்தரோட பேசுறது. நான் வந்து அத வந்து சர்ச் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் எனக்கு கிடைச்சது. இது ஓகே. இது கரெக்ட்டா நம்ம கர்த்தரோட வந்து தனிப்பட்ட ஒரு உரையாடல் நம்ம பேசுறது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம நெருங்கின நண்பர்கள் கிட்ட எல்லாம் நம்ம வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். நம்மளோட இப்ப கூடி சேர்ந்து ஜெபம் பண்ண சொன்னா வந்து யாருமே நம்ம வந்து பண்றதுக்கே யோசிப்போம். நம்ம எப்படி பண்றது? ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம பேசும்போது நம்ம நார்மல் பர்சனா எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுவோமோ, நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசுவோமோ, அத போல நம்ம வந்து பேசுவோம். அப்படித்தானே? அப்ப நேரடியா நம்ம கர்த்தர்ட்ட பேசுறது. சரி, அடுத்தது என்னன்னா உறுதி. உறுதினா என்ன? யாராவது சொல்லுங்க. உறுதினா என்ன? ராங். ஓகே. அது நம்ம வந்து அததான் சொல்லுவோம். நம்ம நார்மலா எல்லாரும் கேட்டாலுமே நம்ம அதான் சொல்லுவோம். எனக்கு நான் வந்து இத வந்து நெட்ல தான் சர்ச் பண்ணேன். நான் வந்து ரொம்பலாம் ஒண்ணும் ஞானம்லாம் கிடையாது. நிச்சயம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உத்தரவாதம், நம்ப வைப்பது. நம்ம வந்து இத வந்து நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா நான் இத செய்வேன். நான் உனக்கு கண்டிப்பா என்ன பண்றேன், வாக்கு தரேன். நான் உறுதியா நான் இத செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. அப்படித்தானே? அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம வந்து நேரடியா பேசுறோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம், அவர நம்ம நம்ப வைக்கிறோம்.
நம்ம வைக்கிறோமா இல்லையா? ஏசப்பா நான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இது மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம அவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்குறோமா இல்லையா? நம்மளே சிந்தித்து பார்க்க. ஏன்னா இது வந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம நம்ப வைக்கிறோம். நான் எனக்கு அது ஆச்சரியப்படுத்துச்சு. எனக்கு நெட்லயே வந்து என்ன போட்டிருந்தேன்னா, ஒருவரை நம்ப வைப்பது ஒரு செயலை பற்றி ஒருவருக்கு நிச்சயமாய் கூறுவது. கண்டிப்பா நான் இதை செஞ்சிருவேன், கண்டிப்பா நான் இதை வந்து நான் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நம்ப வச்சிடணும். அடுத்து வந்து என்னன்னா, தரித்திருங்கள். தரித்திருங்கள். தரித்திருங்கள்னா என்னது? நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறது. நம்ம வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துலயோ இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையிலயோ நம்ம வந்து விடாமுயற்சி ஒரு செயலை வந்து நம்ம செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள வந்துரும். இல்ல யாராவது ஒருத்தங்க இதெல்லாம் உன்னால முடியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா இதை முடிச்சே தீர்வோன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம நிப்போம் உறுதியா. அதுதான் தரித்திருங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம அதுல வந்து என்ன போட்டிருந்து அப்படின்னு சொன்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணேன்னா அதுக்கான உலக பிரகாரமான ஒரு ரிலேட்டடான ஒரு மீனிங் எனக்கு வந்து அதுல கிடைக்கும். ஆனா நான் இன்னைக்கு அந்த தரித்திருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சர்ச் பண்ணும்போது அதுல போட்டிருந்தது என்னன்னா, ஜெபத்தில் உறுதியாக இருத்தல் அல்லது விசுவாசத்தில் திடமாக இருத்தல் போன்ற ஆவிக்குரிய அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு போடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொதுவா நம்ம ஒரு பொருளை குறிச்சு நம்ம சர்ச் பண்ண போறோம். அதிலே என்னதான் வருது, பைபிள்ல இருக்கிற கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் அதுல என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஜெபம்னா கர்த்தர்கிட்ட பேசுறோம். அதுல என்ன பண்றோம், நம்ம கர்த்தரை நம்ப வைக்கிறோம். அதுலயே நம்ம என்ன பண்றோம், உறுதியா தரித்திருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணோம். இதுக்கு அந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஜெபத்தை வந்து நம்ம வந்து விடாமல் ஆண்டவர்கிட்ட பேசுறத தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ணணும், உறுதியோட நிலைச்சிருந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நம்ம வந்து சோர்ந்து போகும்போது என்ன பண்ணிடுவோம், நம்ம அந்த விட்டுருவோம். என்ன இது சில டைம் எல்லாருக்குமே அந்த சோர்வுகள் வரும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப நிலையாக நாட்டப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை விடவே மாட்டாங்க. என்ன சோதனை வந்தாலும் விடாம என்ன பண்ணுவாங்க, நிலைச்சிருப்பாங்க. அதான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஏசப்பா நம்மளுக்கு வந்து சொல்ற வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஜெபிக்கணும், நம்ம வந்து என்ன அந்த ஜெபத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கணும், யாரு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க. பவுல் பவுல் என்ன பண்ண அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள வந்து ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெபத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கணும், முதலாவது நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் இருக்கணும். என்ன ஸ்தோத்திரம்னா என்ன, ஸ்தோத்திரம் துதி செலுத்துறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் செய்த மகத்துவங்களை நம்ம போற்றி துதித்து தேவனை துதித்து புகழ்ந்து முதல்ல நம்ம சொல்லணும். அப்ப அது ஜெபத்துல முதல்ல என்ன இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நன்றி செலுத்துதல் இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். பிலிப்பியர் 4:6 நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய நாம் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். இதுல என்ன சொல்லியிருக்கு, நம்ம வந்து எதைக்குமே கவலைப்படாம நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாவற்றையுமே ஆண்டவர்ட்ட நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அப்ப ஆண்டவரை நம்ம வந்து துதிச்சு பாடணும். நம்மள நடத்தி வந்த பாதைகளுக்காக நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியிலும் எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் நம்மள இந்நாள் வரைக்கும், இந்த 9வது மாதத்துல இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உயிரோடு ஜீவனோடு நம்மள பாதுகாத்து வருகிறாருன்னா நம்ம அதுக்கே நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நன்றி சொன்னாலே பத்தாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ நியூஸ் நம்ம வந்து கேள்விப்படுறோம். எவ்வளவோ நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களை காட்டிலும் நம்ம நீதி உள்ளவங்களா இருப்போமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அந்த சின்ன வயசு குழந்தைங்களை, 1 வயசு 2 எத்தனை குழந்தைங்களோ மறிக்கிறாங்க. அப்ப நம்மள கர்த்தர் வந்து இந்நாள் மட்டும் நம்மள வந்து உயிரோடு ஜீவனோடு சுகம்பலன் தந்து நம்மள உயிரோடு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேல வந்து ஒரு பெரிதான திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகை எதுக்கு தாமதிக்குன்னா, என் பிள்ளை ஒரு சின்ன மாசுமே இல்லாம என்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டு வருகிறது என்பதை நான் வந்து நிச்சயமா நான் அதை வந்து நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம், 2வது நன்றி செலுத்தணும். கர்த்தர் செய்த செயல்களுக்காக. நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இதுதானே எவ்வளவோ நிறைய பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, நம்ம அதுக்காகலாம் நம்ம சொல்லணுமா, நம்மளுக்கு செய்யல அப்படின்னு நினைப்போம். ஆனா இல்ல, நம்ம ஜீவனோடு பாதுகாத்து வருகிறதே கர்த்தரோட பெரிதான கிருபை தான். அப்படித்தானே? அப்ப நான் நேற்றைய நேரத்துலலாம் அந்த வீடியோ பத்தி செல்வியக்காலாம் சொன்னாங்க. அந்த அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க, அவங்க அக்கா பையனை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்ம எப்படி நம்மள வச்சிருக்காங்கன்னா அப்ப நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணா, பாவ அறிக்கை, நம்மளோட பாவங்களை, நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஜெபத்துல நம்ம ஒப்புக்கொண்டு
கர்த்தரிடத்துல நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். நாலாவது என்னன்னா தாழ்மை. நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையோட ஜெபிக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க பரிசேயன் ஆயக்காரன்ல. பரிசேயன் என்ன பண்ணான், அவன் தன்னை உயர்த்தி இவனை ஆயக்காரனெல்லாம் போல கிடையாதுன்னு சொன்னான். ஆயக்காரன் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு என்ன பண்ணாரு, தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், ஜெபத்துல நம்ம தாழ்மையோட தன்னைத்தானே தாழ்த்தி, ஏசப்பா நான் ஒண்ணுமே கிடையாது, நான் பெரிய பாவிதான், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க கிருபையா எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்து என்னன்னா பொருத்தனையோட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதிகமா நம்ம அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிலாம் அதிகமா இல்லாம, என்னுடைய நேரத்துல நான் கொஞ்சம் நேரம் தரேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் ஸ்தோத்திர ஜெபம் சொல்றேன், நான் ஸ்தோத்திர ஜெபம் எழுதுறேன் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம். ஒரு பொருத்தனையோட சின்ன சின்ன காரியங்களோட நம்ம என்ன பண்ணலாம், அதை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நம்ம என்ன பண்ணணும், பொருத்தனை பண்றது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும், அதை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். அடுத்து என்னன்னா தேவ சித்தம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், ஆனா நம்ம தேவ சித்தம் அறிந்து நம்ம ஜெபிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. பாட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிரும். வின்சென்ட் ஐயா தான் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஒரு பகுதியில ஏதாவது இயற்கை பேரிடர்கள் நடக்குது, இல்லைன்னா ஏதாவது காரியங்கள் தப்பா நடக்குது அப்படின்னு சொன்னா முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதனால நடக்குது, எப்படி, ஏன் இது வந்துச்சு, அந்த தேசத்துல என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட, அப்படி நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு இதை அப்படி பண்ணிருங்க இப்படி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது அப்படிங்கிறத வின்சென்ட் செல்வகுமார் ஐயா ஒரு டைம் அவங்க சொன்னாங்க. கர்த்தர் இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்துனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்னன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தேவைகளை இல்லைன்னா மற்றவங்களுடைய தேவைகள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும்னு போட்டுக்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி செலுத்தணும், அடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணணும், அடுத்து நம்ம தாழ்மையோட செபிக்கணும், அதுக்கப்புறம் பொருத்தனையோட செபிக்கணும், தேவ சித்தத்தை அறிந்து நம்ம செபிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட சொல்லி அதுல இருந்து நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க ஏசப்பா, எனக்கு விடுதலை பண்ணுங்க, நான் உங்களுடைய பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். நம்ம சும்மா ஒரு கையை நம்ம தூக்குனாலே அது என்னவா மாறணும், அது ஒரு யுத்தமா மாறணும். வசனம் எப்படியாச்சும் உங்களுடைய கைகளை போருக்கும் உங்களுடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம நம்முடைய கைகளை என்ன பண்றாராம், போருக்கு. அப்போ போருக்குன்னா ரெண்டு கரத்தையும் நம்ம என்ன பண்ணாம சும்மா நம்ம போய் கத்தி எடுத்து நம்ம சண்டை போடுறதுக்காகவா இல்ல, நம்ம ஜெபத்துல என்னென்ன காரியங்கள், பிசாசோட காரியங்களா இல்ல சத்துருவோட காரியங்களா, வீட்டுல உள்ள காரியங்களா இல்ல மற்றவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளா, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபம் என்கிற யுத்தத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணணும், அதை முறியடிக்கணும் அப்படிங்கறதுதான் அப்படிங்கறது அதோட அர்த்தம். அப்படின்னா நம்மளோட கை அசைவு கூட ஒரு ஜெபமா மாறணும். அப்போ அப்படி நம்ம ஜெபத்துல நம்ம உறுதியா தரித்திருந்து நம்ம கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் நமக்கான காரியங்களை நமக்கு அதை நிறைவேற்றி தருவார். அப்போ இன்னொன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாக்கோபு நீங்க பாத்திருப்பீங்க. யாக்கோபு என்ன சொன்னாரு, அந்த தூதன் அந்த மனுஷன் அந்த புருஷன் சொல்லுவாரு, பொழுது விடுகிறது, நீ என்ன பண்ணு, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, பொழுது விடிஞ்சாலும் விடியட்டும், நீங்க என்ன ஆசீர்வதிக்காம நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, உறுதியா அவரை என்ன பண்ணாரு, பிடிச்சு அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. ஜெபம் தான் அதை போராடினார். ஜெபத்துல போராடினதுனால அவரோட பேர் மாற்றப்பட்டது, அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளோட ஜெபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஜெபம் கண்ணீரின் ஜெபமா இருக்கணும், மன்றாடி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும், புலம்பி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும், தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும், பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். அப்ப நீர் யார் என்று அறிந்து ஜெபிக்கிற ஜெபம். நீர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு, அவங்க இதெல்லாம் செய்ய வல்லவர் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அது கர்த்தருக்கு என்னென்ன கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அப்ப அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவர் யாருன்னு அறிந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். அடுத்து ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபம் இருக்கணும். நம்ம சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பிட்ட காரியங்களுக்காக சில பேர், நான் உங்களெல்லாம் சொல்லல, நான் இதுல நான் சொல்ல விரும்புறேன். சில டைம் நான் என்ன பண்ணுவேன், என்னோட குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். இல்லைன்னா நான் ரொம்ப சோர்வா இருந்தேன்னா என் பையனுக்காக மட்டும் ஜெபம் மட்டும் படுத்துருவேன். இல்லைன்னா சில டைம் முழிப்பு வந்ததுன்னா நான் எப்ப நான் படுக்கிறேன் அப்படிங்கிறதே தெரியாது, எப்பெல்லாம் அவர் எழுப்புறாரோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டு நான் படுப்பேன். அப்ப அதை ஒரு சில நாட்கள் நான் செய்யாம அதை நான் டெய்லியும் செய்யணும்னு யாரும் ஆசைப்படுறா, கர்த்தர் ஆசைப்படுறாங்க. ஆனா நான் அதுல
உறுதியா இல்ல. நான் சொல்லிக்கிறேன். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தந்த காரியங்களுக்காக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிறவர்களா, மன்றாடி நம்ம ஜெபிக்கிறவர்களா, புலம்பி நம்ம ஜெபிக்கிறவர்களா, உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா, தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கிறவர்களா, நம்மளுடைய பாவங்கள மற்றவர்களுடைய பாவங்கள் நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். ஆத்துமாக்களுக்காக நம்மள ஒரு குறிப்பிட்ட பகுதியில கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நமக்காக மட்டும் இல்ல, நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, அந்தந்த பகுதியில இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மள என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்காங்க. அவருடைய சித்தம் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொரு வசனம் கூட, அதாவது ஏசப்பா நம்மளுக்குள்ள உண்டாக்கலன்னா எதுவுமே உண்டாகாது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அப்போ நம்மளுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறது யாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு உண்டு பண்ணனாதான், அவரு எல்லாத்தையும் செஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நம்மளால சுயமா ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்ணணுமா, நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா, இல்ல நம்ம வேதம் வாசிக்கணுமா, அது எல்லாம் அவரு விருப்பத்தோட தான் என்ன பண்ணுது, நடக்குது. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது, அப்படி நம்ம வேதம் வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரத்யட்சமா நம்மளுக்கு வந்து தரிசனத்தின் மூலமா வெளிப்படுவாரு. அந்த வேத வாசிப்புல அந்த வார்த்தைகள் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் வந்து வெளிப்படுவாங்க. அப்போ யாரு உண்டாக்கணும், கர்த்தர் உண்டாக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்ட்ட நம்ம வந்து கேட்கணும். இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம், யார் யாரெல்லாம் ஜெபத்துல உறுதியா தரிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது, அவங்க மூலமா அவங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஜெப வேலையாக்கிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமென். ஏன் இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதுல இந்த எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பகுதி தான் இது. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து என்னன்னா, கர்த்தர் இயேசு வந்து பரத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தன்னோட பரிசுத்தாவி அவங்களை எல்லாத்துலயுமே அவங்களை என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவின் வரங்கள்னால, சுகமளிக்கல வரங்கள்னால அவங்கள வந்து என்ன பண்ணாங்க, நிரப்பி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, பேதுரு வந்து பிரசங்கிக்கிறாரு. அவரோட அதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3000 பேர் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அந்த கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய சபையில சேர்க்கப்படுவாங்க. அதுல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படி இந்த வேத வசனம் சொல்லுது. யார் அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்டவங்கள இதுல வந்து சொல்லியிருக்கு. அப்போ வசனத்தை கேட்டவங்களே உறுதியா ஜெபத்துல தரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதை பிரசங்கிக்கிறவங்க எவ்வளவு உறுதியா அதுல தரிச்சிருந்திருப்பாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும், நம்ம ஜெபத்தின் மூலமா நம்ம வந்து அதை வந்து செய்யும் போது, கர்த்தருடைய சித்தம் அறிந்து இந்த நேரத்துல இந்த குறிப்பிட்ட காலத்துல நம்ம ஏதாவது செய்யும் போது, கர்த்தர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கும் பெரிய காரியங்களை செய்வாங்க. நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க. இதுல வந்து என்னன்னா, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. எதுக்கு இதுல வந்து 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லி இதுல ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கு. நான் அதை வந்து சர்ச் பண்ணும்போது 9ஆம் மணி நேரம்னா அவங்க வந்து ஒரு பிரிவா யூதர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க அந்த கால நேரத்தை. அப்ப அதுல வந்து அந்த குறிப்பிட்ட பகல் அந்த நேரம் வந்து என்ன, ஒரு பிரிவு நேரம் என்னன்னா 9வது மணி நேரம். இதை வந்து அவங்க வந்து ஒரு ஜெப வேலையா, ஒரு ஜெபிக்கிற நேரமா இதை வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. நான் வந்து இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி ஆன்லைன் நாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ 1ஆம் தேதி நீ ப்ரேயர் பண்ணுன்னு எனக்கு கொடுத்தாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஒண்ணே ஒண்ணு, ஏசப்பா இந்த 9வது மாதத்துல நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க, இந்த 9வது மாதத்தை குறிச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஏசப்பா. அப்ப எல்லாரும் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க, 7, 3, 5 எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. அப்ப இந்த 9க்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, 9ல என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு இந்த 9 குறிச்சு அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணும்போது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் நான் தொடர்ந்து நான் அதை வந்து வாசிக்கும் போது, நீங்க முதல்ல இருந்தே நீங்க அந்த 9 பாத்தீங்கன்னா சில காரியங்கள் வந்து நெகட்டிவான பாயிண்ட்ஸா இருக்கும். அப்ப எல்லாமே நெகட்டிவா தான் நடந்திருக்குதா அந்த 9வது மாதத்துல, அதாவது 9ங்கிற நம்பருக்கு நெகட்டிவா தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் பாத்துக்கிட்டே வரும்போது, எரேமியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரேமியா 36:9 கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. ஓகே, அப்போ இந்த 9வதுல நம்ம என்ன பண்ணிருக்காங்க, அந்த 9 அது என்ன 9வது வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது 9வது வருஷமா இருக்கலாம், 9வது மாதமா இருக்கலாம், 9வது தேதியா இருக்கலாம். நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே அதை குறிச்சதானதான். அப்ப அதுல என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து நான் பார்க்கும்போது எசேக்கியேல நான் பார்க்கும்போது, அதுல 9வது வருஷத்துல எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி,
அப்ப எசேக்கியேலுக்கு என்ன கிடைக்குது? கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குது. ஆகாயில நான் பார்க்கும்போது ஆகாயிலையும் அதே மாதிரிதான், சகரியாலையும் அதே மாதிரிதான். அந்த 9வது மாதத்திலயும் சரி, 9வது வருஷத்துலயும் சரி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு அந்த கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் உள்ள வசனங்களை நான் எனக்கு கர்த்தர் காண்பிச்சாரு. அப்ப ஏசப்பா நான் இதை குறிச்சு நான் பேசவா அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது கர்த்தர் எனக்கு இதை என்ன பண்ணாங்க, உறுதிப்படுத்தினாங்க. நான் யூடியூப்ல அந்த ஷார்ட்ஸ் நான் பார்க்கும்போதும் கர்த்தர் கரெக்டா இதை ஒரு வீடியோ இதுல காமிச்சாங்க. சரி அப்போ நான் இதை பேசவா அது அப்படியே நான் பிரேயருக்கு போகும்போது இதுல உள்ள நான் இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதுல ஒரு வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுவாங்க சொன்னாங்க. அப்ப ஏசப்பா நீங்க இதை நான் பேசுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை நான் எடுத்தேன். அப்ப இந்த இதுல என்னன்னா 9வது மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுல இவங்க யாரு, ஜெபிக்கிற மனிதரா இருக்கிறாங்க. அப்ப ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபிக்கிற இடத்துக்கு போனாங்க. எப்படி? ஜெபிக்கிற மனிதர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிப்பதற்காக ஜெபிக்கிற இடத்திற்கு போனாங்க. அப்போ இப்படி ஜெபிக்கிற இடத்துக்கு போனதுனால அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்மளும் இந்த 9வது மணி நேரத்துல இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜெபாலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. நம்ம கர்த்தருக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம டைம் கொடுக்குறோமா? இப்ப இவங்க பக்கத்துல ஒருவேளை இருந்திருக்கலாம், ஜெபாலயத்துல போய் ஜெபிக்க போனாங்க. நம்மளே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, போய் ஆலயத்துல போய் ஜெபிக்க போவாங்க பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. இல்லைன்னா சில கிராமங்களெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி மேல இருப்பாங்களே, மெனக்கிட்டு நடந்து போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க அந்த ஆலயத்துல போய். அவங்களுக்கு ஆலயத்துக்குள்ள போய் ஜெபம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நம்ம இப்ப உள்ள காலங்கள்ல நம்ம சரி நம்ம ஆலயத்துக்கு போவாட்டாலும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வீடுகள்ல நம்ம கர்த்தருக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா ஒரு டைமை நம்ம கொடுக்குறோமா, ஜெப நேரத்தை நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒதுக்குறோமா அப்படிங்கிறது என்னது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது. அப்போ அந்த ஜெபிக்கிற டைமை நம்ம கர்த்தருக்கு கொடுத்து நம்ம அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வாய்க்க பண்ணி தருவாங்க. அதே போலதான் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஜெப வேலையாகிய 9வது மணி நேரத்துல எங்க போனாங்களாம், தேவாலயத்துக்கு போனாங்களாம். நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? சில டைம் நம்மளுக்கு இல்ல தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல சில டைம் வரும். ஆனா உலக பிரகாரமான காரியங்களுக்கு எத்தனையோ தடவை நம்ம என்ன பண்றோம், இதுல ஜெபத்துல என்ன கிடைச்சிட போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போறோம். நம்முடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணோம், தவறான இடத்துல நம்ம என்ன பண்றோம், முதலீடு செய்யறோம். சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், இப்ப நம்ம சோர்வா இருக்குது, கொஞ்ச நேரம் இந்த வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு போலாம், இல்ல கொஞ்ச நேரம் இந்த வேலைகளை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், தவறான முதலீடுகளை நம்ம செய்யறோம். தவறான முதலீடு என்ன அப்படின்னு சொன்னா, எதுலயாவது நம்ம ஒரு நேரத்தை நம்ம செலவு பண்ணிட்டு அதுக்காக அது நம்ம நிறைய நேரம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அப்பெல்லாம் நல்லாதான் இருக்கும், நல்லா ஜாலியா இருக்கும், சிரிச்சிருப்போம், கொண்டிருப்போம். ஆனா அது முடிக்கிற நேரத்துல நம்மளுக்குள்ள என்ன வரும், ஒரு வெறுப்பு வரும், ஒரு கவலை வரும். நம்ம இந்த நேரத்துல நம்ம இதை பண்ணிருக்கிறதுக்கு பதிலா உருப்படி அந்த வேலையை செஞ்சிருக்கலாமே, இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஒரு தாட் வந்ததுனாலவே அது என்னது, தவறான முதலீடு தான் அது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்ப்போம். சரி இப்ப என்ன பண்றாங்க, இவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க யார பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானே பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில வைப்பார்கள். இப்ப சுமந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுல ஒரு ஐக்கியத்தை குறிக்குது. அப்போ இங்க இந்த மனுஷனுக்கு கூட இருக்கிறவங்க இல்ல இந்த மனுஷனை தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த தவறான ஐக்கியமா இருக்க போய் தான் அவங்க என்ன பண்ணாங்க, பிச்சை கேட்கறதுக்காக கொண்டு போய் வச்சாங்க. இதே இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திமிர்வாதக்காரனா ஒரு 4 பேர் சுமந்துட்டு வருவாங்க, அந்த மேற்கூரையை பிரிச்சு உள்ள இறக்குவாங்க. அப்ப அது என்னது, நல்ல ஒரு ஐக்கியமா இருந்துச்சு. அது நம்மளோட ஜெப ஐக்கியம் இல்லைன்னா நம்மளோட ஐக்கியம் யாரு கூட இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சற்று நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இதுல என்ன பண்றாங்க, பிச்சை கேட்கறதுக்காக அந்த மனுஷனை கொண்டு வச்சாங்க. இப்ப அந்த நேரத்துல யார் போறாங்க, தேவாலயத்துக்குள்ளே அவங்க பேதுருவும் யோவானும் போறாங்க. அவங்க போகும்போது அவன் என்ன அவன் என்ன பண்றான், இவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பிச்சை கேட்கறாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அப்போ நம்ம ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தருக்குன்னு ஒரு டைமை கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, அப்ப அதுல நம்ம உறுதியா நின்று நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீ என்ன பாரு, நீ என்னையே பாரு, நீ என்ன மட்டுமே நீ பாரு, நீ வேற யாரையுமே நீ பார்க்காத,
என்ன கஷ்டம் வருதா, என்ன கவலை வருதா, என்ன துன்பம் வருதா, மனுஷங்கிட்ட நீ போய் நிக்காத, நீ என்கிட்ட நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அதுல இருந்து நான் உனக்கு சொல்யூஷனை நான் தருவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் நம்ம கிட்ட நம்ம சொல்லுவாங்க. என்ன நீ நோக்கி பாரு. இன்னைக்கு இப்ப கூட நினைச்சேன், நான் இந்த ஆராதனையில ஏதாவது ஒரு வார்த்தை, ஏசப்பா மறுபடியும் நீங்க உறுதிப்படுத்திட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அந்த என்னை நோக்கி கூப்பிடு என்று அந்த பாட்டை அக்கா பாடினாங்க. உண்மையில ஏசப்பா ஸ்தோத்திரம்னு நினைச்சேன். அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தருக்கான நேரத்தை கொடுத்து கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு, நீ என்ன நோக்கி பாருன்னு சொல்லுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டதே கிடையாது, பிரகாசம் அடைந்தது. ஆராதனை வேலையிலே கர்த்தர் பேசிட்டாரு. அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும், கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கணும். இங்க இவங்க அவங்கள்ட்ட கேட்டதும் அவங்க என்ன பண்ணாங்க, இவன் என்ன நினைச்சிட்டான், இவங்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு வெள்ளி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தருவான், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையில அந்த அந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அந்த நபர் வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி வலது தன்னோட வலது கையினால அவனை பிடிச்சு அவனை தூக்கி விட்டாங்களாம். அப்ப என்னது, அவனோட கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப நம்மளும் என்ன பண்றோம், சில உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். இப்ப வந்து என்ன நினைச்சா, ஜஸ்ட் நம்ம ஒரு சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு காசு கிடைச்சா, ஒரு வெள்ளி பணம் கிடைச்சா போதும், இல்லைன்னா ஒரு தங்க காசு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் என்ன பண்ணிருப்பான் அந்த நபர் வந்து நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை விட பெரிய காரியங்கள், அவன் அதுக்கு மேல உள்ள காரியங்களை அவன் யோசித்தே பார்க்கல. நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், கீழானவைகளையே நோக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டே இருக்கோம், மேலானவைகளை குறிச்சு நம்ம கேட்டதே கிடையாது. ஆபிரகாம நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு என்னாச்சு, நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது, என் வீட்டு என்னது எலியேசர் வந்து விசாரணை கருத்தனா இருக்கிறான், அவன் வந்து உமக்கு முன்பாக நிற்கட்டும் அப்படின்னு. இல்ல, அவன் என்னப்ப கீழே தான் அடிமையே தான் சொல்றான் அவன். அதுக்கடுத்து என்னது, இஸ்மவேல சொல்றாப்புல, இல்ல நீ யாரு, வாக்கு தத்தத்தின் பிள்ளைய நான் உனக்கு கொடுப்பேன், மேலானவைகளை நீ பாரு. அதை தேட மாட்டோம் நம்ம. இதுலயும் இவரு என்ன பண்ணாரு, இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவர் என்ன பண்ணாரு, கீழானி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும், அன்னைக்கு உள்ள சாப்பாட்டுக்கு அது போச்சுது அப்படின்னு. ஆனா அதை விட பெரிய ஒரு என்னது கிடைச்சது அவருக்கு, பெரிய சந்தோஷம் கிடைச்சு. அது கிடைச்ச உடனே அவர் துதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போ இதுல பேதுருவும் யோவானும் மத்த அப்போஸ்தலர்களை குறித்து இதுல வந்து சொல்லல. அவங்க என்ன இதுல வந்து பேதுருவையும் யோவானையும் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போ நம்மளும் வந்து என்ன பண்ணிருப்போம், சிலவங்க வந்து நம்மள வந்து மட்டம் தட்டிருப்பாங்க, இவங்க எல்லாம் யாரு, இவளை வச்சு என்ன பண்ண முடியும், என்ன இப்ப இவங்க கூட பண்ண. ஆனா என்னது, அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், படிப்பறியாதவர்களாம், பேசவே தெரியாதவங்களாம். எனக்கும் பேச தெரியாது, நான் இதை செய்ய மாட்டேன், ஜெபிக்க சொன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, இந்த இது சத்தியத்தை பேசுங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது. நானும் அப்படி பயந்துகிட்டு தான் இருந்தேன், உண்மையிலே சொல்றேன், நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கான ஆயத்தத்தோட கர்த்தர் வந்து நம்மள ஒரு இடத்துல பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மள ஆயத்தப்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அதேதான் பேதுருவையும் யோவானையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, ஆயத்தப்படுத்தி தான் என்ன பண்ணாங்க, அனுப்புனாங்க. அப்ப அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்கன்னு அந்த வேதவசனம் சொல்லுது. அவங்க யார் கூட இருந்தாங்களா, இயேசுவுடனே கூட இருந்தார். அப்போ நம்ம இருக்கிற பகுதியில, நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய உறவினர்களுக்கு முன்பாக, நம்மளுடைய நண்பர்களுக்குள்ள, நம்முடைய சபைகளுக்குள்ளாக எத்தனையோ இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், வெட்கப்பட்டு நின்றுக்கலாம், நம்ம தலைகுனிந்து நின்றுக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி அனுப்பும் போது நம்ம கர்த்தருக்கான நேரத்தை கொடுத்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து அந்த இடத்துல நம்ம போய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பண்ணுவாங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க. அந்த பெரிய காரியங்களை செய்யும் போது சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. யாரு கூட இருந்தது, இயேசுவோடு இருந்தவங்க. புறஜாதி மக்கள் பார்க்கலாம், நீ ஜெபிக்கிறியே உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆனா அந்த எந்தெந்த வாய்கள் சொல்லுதோ, எந்தெந்த வாய்கள் அறிக்கை இட்டுச்சோ, ரிஷா லரதன ரபா ரிக்கா ராதுனுரி விரிஷால ரதன ரபா நிதி நிதி மினிஷால ரதன ரகார தூருதுனி மினி கரதன ரகால ரிஷால ரதன ஓரிதினி மினிஷால ரதன ரபா ரிக்கா ராதுனுரி விரி கரபா. கர்த்தர் உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்துல என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் உயர்த்துவார். ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கர்த்தர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், பேதுருவையும் யோவானையும் போல நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல உறுதியாய் தரித்து நிற்கணும். அப்படி நம்ம இதுதான் வேணும், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம தரித்து நிற்கும் போது அவங்க மூலமா என்ன பண்ணுச்சு, அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. அவன் கூட அந்த பகுதியில இருந்தவங்களுக்கு என்னச்சு, அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு.
அவன் பேதுரு யோவான் அவங்க மூலமாவும் நடந்துச்சு. அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்களுக்கும் என்ன பண்ணுச்சு, அற்புதம் கிடைச்சிச்சு. அப்போ நம்மள கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணும், அந்த அற்புதங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அதுதான் இந்த இது. அப்ப என்ன பண்ணல, நீங்க அந்த 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நம்மளுக்கும் சில பல காரியங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணிருப்பாங்க, அற்புதத்தை செஞ்சிருப்பாங்க. நம்ம அந்த நேரத்துல நம்ம இவ்வளவுக்குள்ள நம்ம நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம துதிச்சிருக்கோமா, அதை நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த இதுல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவர்களுடனே கூட என்ன பண்ண ஆகணும், தேவாலயத்திற்குள் போனா. ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த காரியம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு தடைகள் வருது. அப்ப அதை நம்ம என்னது நம்ம அதுல ஜெபம் பண்ணி நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணிட்டாங்க, ஏசப்பா சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நேரம் நன்றி செலுத்துறதோட நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். தேவாலயத்துக்கு நம்ம போறோமா, நம்ம தேவாலயத்துல போய் நம்ம நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா, நம்ம இருப்போம் சில விஷயங்கள். ஆனா அதுலயே நம்ம தொடர்ந்து நம்ம அதுல நம்ம தரிச்சு இருக்கோமா, அதுதான் இப்போ உள்ள கேள்வி. எங்க சின்ன சாட்சி என்ன அப்படின்னா, இப்போ இந்த யூத்ல இருக்கும்போது குயிஸ்லாம் போனாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்றதெல்லாம் என்னவோ சர்ச்சில் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா, ப்ரேயர் எல்லாம் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அந்த குயிஸ் வர டைம்ல அப்படியாப்பட்ட ஜெபம் இருக்கும் அதுல. நாங்க அதுல போவோம். ஆனா வின் பண்ணிட்டு வரும்போது சர்ச்சுக்கு போலாமான்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அதுல போய் நன்றி செலுத்தோம்னு சொன்னா சரி, அதுல அந்த ஒரு டைம் அதுல அங்க போனது இல்ல. 2வது டைம் ஒரு டைம் என்னவோ பெரிய கப் அடிச்சுன்னு வந்தோம் நாங்க, ஓவரால் சாம்பியன்ஷிப். அதுல வந்தோடனே எல்லாம் சர்ச்சுக்குள்ள போய் அந்த ஒரு டைம் என்னவோ ஜெபம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்றது என்னன்னா, இந்த குயிஸ்க்காகவோ இல்ல மற்ற அந்த டெக்கரேஷன் பண்ண காரியத்துக்காகவோ நீ ஜெபிக்கிறதுக்கு நீ ஆளை சேர்க்காத. நீ என்ன பண்ணு, வாலிப பிள்ளைகள்ல வாலிப பிள்ளைகளுக்கு உன்னை கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை நீ கர்த்தருக்கு நேரா வழி நடத்தட்டும். நம்ம ஜெபிப்போம், நம்ம கூடி நம்ம ஜெபிப்போம். பிள்ளைகளை கூப்பிடு, எத்தனை பேருக்கா வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்க, 2 பேர் வந்தாலும் போதும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாரும் வருவாங்க. ஆனா அதை அவங்க காதுலயே கேட்டுக்கல. போய் சுவிசேஷம் ஊழியம் சொல்லணும், மிஷன் ஃபீல்டுக்கு போலி வாக்கம் தான் அவங்க வரணும், யாரும் வந்ததும் கிடையாது. நான் என்னோட காரியத்தை வச்சு நான் சொல்றேன். அப்ப நம்ம எப்படி இருக்கோம், கிடைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஆண்டோட நாமத்தை துதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம அதை பண்றோமா, கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், கர்த்தரை நோக்கி பாக்குறோம். அப்ப விடாப்புடியா புடிச்சு வச்சிருப்போம் யாக்கோப போல. மத்த நேரம்லாம் விட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பெசிபிக்கா அந்த டைம், இந்த 9வது மாதம் எதுக்கு, இத்தனை வருஷம், இத்தனை மாதங்கள், 8 மாதங்கள் வரைக்கும் எவ்வளவோ வருஷங்கள் போயிடுச்சு, எவ்வளவோ மாதங்கள் போயிடுச்சு, எப்படி வேணாலும் நீ இருந்துட்டு போ. இந்த 9வது மாதத்துல நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ ஜெபத்துல உறுதியா தரித்திரு. ஜெப ஆவியை நீ கேளு. நீ ஜெப ஆவியை கேட்கும் போது நான் உனக்கு ஊற்றுவேன். ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கும் போது மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுலதான் நம்ம ஜெபத்துல உறுதியா வந்துட்டாலே வேத வசனத்தை தியானிப்போம், பரிசுத்தம் உள்ள வந்துரும். நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், மற்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். எவ்வளவு காரியங்கள் நம்ம தேசத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம அதை பார்க்கணும். அப்ப ஏசப்பா எதுக்கு இதை சொல்லுங்க, இந்த ஜெபத்தை தான் இந்த மாதத்துல கொடுத்தது என்னதுன்னா, எல்லாத்துலயும் நம்ம கிருபையை கேட்போம். இந்த வாட்டி நீ என்ன கிருபைக்காக என்ன 1ஆம் தேதி துதி ஆராதனையில என்ன எடுக்க சொன்னாங்க. அப்ப நீ என்ன பண்ணு, ஜெபத்தை செய்யணும். ஜெபிக்கிறதுல நான் உறுதியா தரிச்சிருக்கணும். ஜெபாவிய என் மேல ஊற்றுங்க அப்படிங்கிற கிருபையை நீ கேளு. அதை கேட்க சொல்லுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம இன்றைய தினத்துல நம்ம கேட்போம். இந்த 9வது மாதம் என்னது, ஜெபிக்கிற மாதம். ஜெபாவிய என் மேல ஊற்றுங்கன்னு நம்ம கேட்கக்கூடிய மாதம். எதுக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் என் மூலமா பேசுறாங்கிறது எனக்கு தெரியாது. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தனி ஜெபம் வேணும், கூடி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் வேணும், குடும்ப ஜெபம் வேணும். நான் என் வீட்டுல சொல்லிட்டே இருப்பேன், குடும்ப ஜெபம் 1 மாசம் நடக்கும், 2 மாசம் நடக்கும், அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு போயிருவாங்க, அப்படியே நின்றோம். இப்ப நான் கூப்பிடுறதே இல்லை, நானும் என் பிள்ளையும் மட்டும் ஜெபம் பண்ணிப்போம். இல்ல நானும் இது எனக்கும் தான் சொல்றேன். அப்படி நம்ம விடுகிறவர்களா இல்லாம குடும்ப ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும், கூடி சேர்ந்து ஐக்கியமா நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெப ஐக்கியத்துல நம்ம உறுதியா தரிச்சிருக்கணும். அப்படி நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணாங்க, தனிப்பட்ட முறையில் நம்ம போராடி நம்ம ஜெபிப்போம், நம்மளுடைய குடும்ப காரியங்களுக்காக, நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆனா சில பல காரியங்களுக்காக நம்ம கூடி சேர்ந்து ஐக்கியத்தோட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, வல்லமையான காரியங்களை கட்டளையிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அடுத்து உள்ள நபர்.
அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் 3வது வசனம் வரைக்கும் 1ல இருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசி. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு வாசிங்க 4வது வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஆமென். இதுல நம்ம வாசிக்கிறோம் கொர்நேலியு அப்படிங்கிற நபரை குறிச்சு வாசிக்கிறோம். இதுவும் நம்மளுக்கு எனது தெரிஞ்ச சம்பவம் தான். இதுவும் என்ன போட்டிருக்கு 3வது வசனத்துல, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இதுல இல்லையோ ஏசப்பா அவங்க ஜெபத்துல உறுதியா தரிச்சிருங்கன்னு இல்லையோ, நானா இதை எடுத்துச்சேனா அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா இல்ல, காலையிலே கர்த்தர் என்கிட்ட பேசுனாங்க. அதுல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரு கூட? தன் வீட்டார் அனைவரோடும் கூட இந்த தேவனுக்கு பயந்திருந்தான். அப்ப எப்பவும் அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு? தனி ஜெபமும் இருந்தது, குடும்ப ஜெபமும் அந்த வீட்டுல இருந்திருக்குது. கர்த்தர் என்ன பண்ணிருக்காங்க, அதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவர் யாரு? 100க்கு அதிபதி. அப்ப எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டுட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, தொடர்ந்து அதை என்ன பண்ணிருக்காரு, ஜெபித்து கொண்டே இருந்திருக்காரு. அப்ப அதுல என்னது, பகலில் ஏறக்குறைய 9வது மணி நேரத்துல. அப்ப என்ன பண்ணுச்சு, பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டும் உனக்கு நடக்காது, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் தரிசனம் ஆவேன். நம்ம யார பார்க்க முடியும்? அற்புதங்கள் அதிசயங்களை மட்டுமா பார்க்க முடியும்? கர்த்தரே நம்ம என்ன பண்ண முடியும், தரிசனங்கள் காண முடியும். நம்மளுக்கு எது தேவை இந்த காலத்துல? தரிசனங்கள், சொப்பனங்கள். சொப்பனத்துக்கு என்ன பண்ணணும், மறைப்பு அந்த இது அதுக்கான அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தரை நம்ம தரிசிக்கணும். வேற எதுக்காக? நம்மளுடைய கோல் எது? பரலோகத்துக்கு செல்லக்கூடியதுதான். நம்ம வீட்டாருக்காக நம்ம திறப்புல நிக்கிறோமா? இல்ல நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம திறப்புல நிக்கிறோமா? நம்முடைய தேசத்துக்காக நம்ம திறப்புல நிக்கிறோமா? இல்ல கர்த்தரை பார்க்கணும். எல்லாருக்குமே ஆசை இருக்கும். சொல்லுவாங்க, நான் கண்ணை பார்த்தேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆசை. எப்படி அந்த வார்த்தையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நான் கேட்பேன், அக்கா திடீர்னு எதனா ஒரு வசனம் வரும்போது அதுதான் கர்த்தர் பேசுறதா இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு அக்கா சொல்லுவாங்க, அவங்க சர்ச்சுக்கு வரணும்னா எதனா ஒண்ணு செய்யணும் கூட, நான் இந்த சாரி கட்டட்டுமாங்கிறத கூட கேட்டுதான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. எல்லாத்துலயுமே இதை வாங்கட்டுமா, இதை செய்யட்டுமா, இதை எடுக்கட்டுமா, இதை வைக்கட்டுமா, எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஆண்டுகிட்ட கேட்டுதான் செய்யறாங்க. 2 பேர் என் சர்ச்ல. நான் ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள வரும்போது அவங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தாங்க. எனக்கு ஜெபத்துல என்ன வழி நடத்தினாங்க, அந்த ஆவிக்குரிய இதுல வழி நடத்தினாங்க. அதுல எனக்கு கிடைச்சதுதான் எனக்கு இந்த எஸ்தர் ஜெபக்குழுங்கிற குடும்பம். அதுக்கப்புறம் இடையிலயும் கொஞ்சம் விட்டுட்டேன். அப்புறம் ரெபேக்கா ஆண்டி தான் அவங்க அதுக்கப்புறம் போன் பண்ணி மறுபடியும் என்ன உள்ள கொண்டுட்டு வந்தாங்க. என்ன உண்மையிலே ரொம்ப இந்த மாதிரியான ஒரு ஐக்கியம் தான் எல்லாத்துக்குமே வேணும். இது எத்தனை பேருக்கு இதெல்லாம் கிடைக்கல. நம்ம அதை எத்தனை பேர் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை. அப்ப இதுல கொர்நேலியை பத்தி பார்க்கும்போது, அப்ப 9வது மணி நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபத்துல உறுதியா தரிச்சிருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய தரிசனத்தை நம்ம பிரத்யட்சமாய் காண முடியும். அதுல போட்டிருக்கு, பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் என்ன பண்ணுச்சு, எனக்கு நினைப்பூட்டுதலா இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அவன் அவ்வளோ அவர் அவ்வளவு ஜெபிச்சிருப்பாரு. அப்போ 100க்கு அதிபதி அந்த கொர்நேலியுங்கிறவர். நம்ம ஜெபிக்கிறோமா? அப்ப நம்ம முன்னாடி நம்மளும் தரிசனம் பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். நம்மளும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருக்காக நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாரும் வேலை செய்வாங்க, தசம பாகம் கொடுப்பாங்க. அப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் வேலையே செய்யலையே, நான் என்னத்த நான் கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் எனக்கு ஒரு அக்கா மெசேஜ் கொடுக்கும்போது இல்லைன்னா, நம்ம நேரத்தை நம்ம கர்த்தருக்காக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. நம்ம நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு இத்தனை நேரமா, அத்தனை மணி நேரத்துல இருந்து இது அதாவது நம்ம தசமபாக கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. எல்லாராலையுமே முடியும் தசமபாகம் கொடுக்கறதுக்கு. ஏதாவது நம்மளால என்ன, நம்மளுக்கு என்னது அதிகம் நம்மளுக்கு கையில கிடைக்குதோ. எத்தனையோ பேரை நம்ம வேலைக்கு போகாம வீட்டுலதான் நம்ம இருக்கோம். அதுல எத்தனை மணி நேரத்தை நம்ம கரெக்டா நம்ம தசமபாகம் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுக்குறோமா கர்த்தருக்கு? சில காரியங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், சோர்வடைஞ்சிருந்தோம். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கர்த்தரை நோக்கி பார்த்த, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கர்த்தர்ட்ட நீ கேட்டுட்டு இருக்க, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கிற, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ தர்மங்களும் போட்டிருக்கு, நம்ம எவ்வளவு நம்ம நற்கிரியைகள் நம்ம செய்யறோம், அதுவும் தான் என்ன பண்ணுது, கர்த்தருடைய பார்வையில் நம்ம நினைப்பூட்டுதலா இருக்குது. சோ மத்தவங்க பார்க்கிற அளவுல நம்ம போய் செய்யற மாதிரியும் இல்லை.
அப்ப தன்கிட்ட அவர் 100க்கு அதிபதினு போட்டிருக்கு. அப்ப இருக்கிறத மற்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? தாராளமா கொடுத்திருந்திருப்பாரு. அளவிட முடியாத தர்மங்களை செஞ்சிருப்பாரு. எண்ணிலடங்கா எவ்வளவு மணி நேரமா உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பாரு. அதுதான் ஸ்பெசிபிக் 9வது மணி நேரத்தில் கர்த்தருடைய என்ன பண்ணாங்க, அந்த தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் பிரத்யட்சமாய் தரிசனம் காணும். நம்மளும் என்ன பண்ணலாம், தேவதூதனும் கர்த்தர் நமக்கு அனுப்புவாங்க, கர்த்தரையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, தரிசனம் காண முடியுமா, கர்த்தர் கிருபை பாராட்டும். அதுக்கு நீங்க அக்கடுத்து தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல வந்து கொர்நேலியுக்கு மட்டும் வந்து இதுல கிடைச்சுதா? இல்ல, இதே டைம்ல அங்க யாரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கா? பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுருக்கிட்ட என்ன பண்றாங்க, பேதுருக்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி யாரு உன்னை வந்து இப்ப கூப்பிடுறதுக்கு 2 பேர் வருவாங்க, என்ன பண்ணுங்க அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த துப்பட்டி வரும், அதுல இருக்கிறதெல்லாம் நீ அடித்து புசி அப்படிங்கறதெல்லாம் அந்த காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஒருத்தர் ஜெபிக்கும் போது இங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு ஜெபிக்கிற மனிதன் என்ன பண்றாரு, கொண்டு வந்து ஐக்கியப்படுத்துறாரு. ஜெபிக்கிற மனிதனோடு இணைக்கிறாரு. அங்கிற இடத்திற்கு ஜெபிப்பதற்காக போனான். இங்க என்ன பண்றாங்க, ஜெபிக்கிற மனிதனோடு இன்னொரு ஜெபிக்கிற மனிதனை என்ன பண்றாரு, கொண்டு வந்து இணைக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம உறுதியா நம்ம அதுல நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கா என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட கூடி சென்று ஜெபிக்கிறதுக்காக இன்னொரு மனிதன் என்ன பண்ணுவாங்க, ஆயத்த. சில காரியங்கள் உன்னால முடியாதா, சில காரியங்கள் உன்னால முடியலையா அப்படின்னு என்ன பண்ண, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல இன்னொருத்தங்க நம்ம கிட்ட வராங்களா, இல்ல ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுட்டு வரலாம், இல்ல ஒரு ஊழியக்காரங்களை நம்ம கிட்ட கொண்டுட்டு வரலாம், இல்லைன்னா நல்ல ஒரு ஜெபத்துல உறுதியா தரிசிருக்கிறவங்கள கொண்டுட்டு வரலாம், சில பல காரியங்களுக்காக. அப்ப இதுல வந்து பேதுரு ஏன் இங்க வராரு அப்படின்னு சொன்னா, அந்த செசரியா பட்டணத்துக்கு வராங்க. இங்க அப்ப அவரு எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, தோல் பதனிடுகிறவனோட வீட்டுல என்ன பண்றாரு, சீமோன் பேதுரு இருக்கிறார். அப்ப அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் அந்த அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லுலயும் அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு கரண்ட் இல்லைன்னா போதும், இல்லைன்னா சத்தம் போட்டுட்டு இருந்தா போதும், நம்மளுக்கு ஐயோ ஜெபமே பண்ண முடியல, ஏன் பண்ண முடியல, இந்த இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இவ்வளோ இருந்துச்சு, நமக்கு ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த நாற்றத்துக்குள்ளேயும் ஒருத்தர் இருந்து ஜெபம் பண்ணிருக்காரு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, ஜெபிக்கிற அந்த ஜெபிக்கிற மனிதனோடு கர்த்தர் இணைத்தார். இப்பவும் ஒரு சில பேர் நம்ம ஜெபத்துல வளரணும், நம்ம ஜெபத்துல இன்னும் நம்ம உறுதியா தரிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுங்கிற ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலுயா, அல்லேலூயா. அல்லேலுயா. அடுத்து 10வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் இங்க வந்து பேதுரு வந்து சொல்லுவாரு. பேதுரு வந்து சொல்லும் போது அப்ப கொர்நேலியு வந்து மறுபடியும் அதை சொல்லுவாரு. அப்ப 9வது மணி நேரத்துல இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தூதன் வந்து தரிசனம் ஆனாங்க. அப்ப பிரகாஷ் அல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 30வது வசனத்துல, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த 9வது மணி நேரத்துல இத்தனை நாள் அவர் ஜெபம் பண்ணிருப்பாரு இல்ல, ஆனா இந்த நாள்ல உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருப்பாரு கர்த்தர். நீ தொடர்ந்து நீ அதுல நிலைச்சிட்டு இருக்கியா, எனக்குன்னு ஒரு டைமை கொடுத்து நீ அதுல நீ வந்து என்ன பண்ற, நீ வந்து அந்த அந்த ஜெபத்துல நீ உறுதியா இருக்கியா, நீ ஜெபிக்கிறியா, எனக்குன்னு கொடுத்த நேரத்துல நீ வேதம் வாசிக்கிறியா, எனக்குன்னு கொடுத்த நேரத்துல நீ ஜெபிக்கிறியா, எனக்குன்னு கொடுத்த நேரத்துல நீ உபவாசிக்கிறியா, அதெல்லாம் யாரு பாப்பாங்க, கர்த்தர் பாப்பாங்க. நீ சொன்னதுல எல்லாம் நீ உறுதியா இருக்கியாமா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தூதனை அனுப்புவேன், நானே வருவேன், நானே வந்து உனக்கு நான் என்ன பண்ணுவேன், உனக்கான காரியங்களை நான் செய்வேன். அதனால போட்டிருக்குது 9ஆம் மணி நேரத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, உபவாசித்துதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விருப்பம். இந்த காரியம் நம்மளுக்கு வேணுமா, இல்ல இந்த இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்மளால விட முடியலையா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் சில காரியங்களுக்காக. அப்ப இவர் எந்த காரியங்களுக்காக இவர் ஜெபித்தாரோ தெரியல எனக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணிருக்குன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, பேதுரு பேச ஸ்டார்ட் பண்றாரு. பேதுரு பேசுனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்றாரு, அவரோட பாடுகளை குறித்து சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பேதுரு அழைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப யாரெல்லாம் கூப்பிட்டிருக்காரு, அவன் வீட்டுல இப்ப என்னது, இப்ப பேதுரு இங்க வராரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு பிரசங்கம் இருக்கும்.
கண்டிப்பா இதுல வந்து ஏதாவது ஒரு அற்புதங்கள் இருக்கும். கர்த்தர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீ போய் கூப்பிடுன்னு இவங்க கிட்டயும் சொல்லியாச்சு. இப்படி வருவாங்க. நீயும் அங்க போ அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க எல்லாம் யாரும் புறஜாதி மக்களா இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து யாரெல்லாம் கூப்பிடுறாரு? தன்னோட உறவின் முறையார கூப்பிடுறாரு. தன்னோட விசேஷித்த சிநேகிதர்கள கூப்பிடுறாங்க. எப்படி அந்த ஊர்ல இருக்கவங்களும் கொஞ்சம் பேர் அங்க இருந்திருப்பாங்க. அந்த பகுதியில இருக்கிறவங்களும் இருந்திருப்பாங்க. அப்படித்தானே? அப்ப அவங்க எல்லாம் யாரோட பிரசங்கத்த கேட்கிறாங்க? பேதுருவோட பிரசங்கத்த கேட்கிறாங்க. அவரோட பிரசங்கத்த கேட்டுட்டு இருக்கும் போதே அதுல இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது 44வது வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்ப பாத்தீங்களா? அப்போ கொர்நேலியுக்கு மட்டும் எனக்கு என்ன கிடைக்கல? அந்த ஜெபத்துக்கான அந்த பலன் கிடைக்கல. அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சிருந்திருக்கும். அவன் பகுதியில இருந்திருக்கவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அவனோட உறவின் முறையாருக்கும் கிடைச்சிருக்கும். யாரு செஞ்ச ஜெபம்? கொர்நேலியு செஞ்ச ஜெபம். அப்ப நம்ம ஒருத்தர், நான் சில டைம் நான் கேட்பேன், நான் ஒருத்தியே ஜெபம் பண்ணணுமா? நான் ஒருத்தியே தான் இது பண்ணணுமா? ஏன் நீங்க யாருமே பண்ணக்கூடாதுன்னு எங்க வீட்டுல இருக்கவட்ட கேட்பேன். என் தங்கச்சி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா, நாயின் 100 விதவை வந்து தான் மகன் அவ மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் அழுதாங்க. அவரோட கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணா, மனதுருக்கி அந்த பாடைய தொட்டோன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னா உயிர்த்து வருவான்னு போட்டிருக்கு. இப்போ உன் பிள்ளைக்காக நீதான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அவ எனக்கு சொன்னான். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் நம்ம எஸ்தர் ஜெபக்குழுலயா இருக்கட்டும், இந்த ஆரத்தி அக்கா மூலமா கிடைக்கிற வார்த்தை இருக்கு. நம்ம என்ன, நீ நிலைச்சிரு, நீ ஜெபத்துல நிலைச்சிரு. நான் உன்னை கொண்டு நான் காரியங்களை நான் செய்வேன். யாரையும் நீ எதிர்பார்க்காத, உன் வீட்டுல இருக்கவங்கள. அப்ப நம்ம ஒருத்தர் நம்ம உறுதியா ஜெபித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்க? கொர்நேலி வீட்டுல இருக்கிறவங்கள அவங்க வந்து அவங்க கூட ஜெபம் பண்ணாங்கன்னு அதுல வந்து வேதவசனம் சொல்லல, பேதுருவை கொண்டுட்டு வந்தாங்க. நம்மளுக்காக ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுத்துறாங்க. நமக்காக ஜெபிக்கிற மனிதர்களை ஆயத்தப்படுத்துறாங்க கர்த்தர். அப்ப கொர்நேலியுக்கு மாத்திரம் அல்ல, அவனோடு இருந்தவர்களுக்கும் அவரோட உறவின் முறையார்களுக்கும் அவரோட குடும்பங்களுக்கும் கிடைச்சது. நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்துல உள்ளவர்களையும் நம்மளுடைய உறவின் முறையார்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரட்சிக்க வல்லமை உள்ளவர்களா இருக்கிறார். நம்முடைய உறவின் முறையார்கள் எத்தனையோ பேர் இன்னும் கர்த்தரை விசுவாசிக்கல, கர்த்தரை தேடல, ரட்சிக்கப்படல. கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே பாரம்பரிய கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஆவினாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவினாலும் அக்கினினாலும் பிறக்கணும். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். எப்படி? முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். தெளிப்பு ஞானஸ்நானத்தோட மட்டும்தான் நம்ம இருக்கோம். டெடிகேஷன் மட்டும்தான் இருக்குது. முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆவினால மறுபடி பிறக்கணும். அவரோட அக்கினி அவன் மேல ஊற்றப்படணும். அப்பனாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அங்க அதுல தெளிவா போட்டிருக்குது என்ன? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். இப்ப என்ன பண்ணாங்க? அப்பவும் என்ன பண்ணாங்க? அவங்க மேல அக்கினி அபிஷேகத்தை ஊற்றிதான் என்ன பண்ணாரு கர்த்தர் வந்து, நீங்க என்ன பண்ணுங்க, போய் ஏசப்பா நீங்க என்ன சொன்னாங்க, நீங்க போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. என்ன பண்ணாங்க? நோயாளிகளை குணமாக்குங்க, தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை கூறுங்க, எல்லாமே சொல்லி அனுப்புனாங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? நம்ம ஜெபத்துல உறுதியா நம்ம ஜெபாவி ஊற்றப்படணும், அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படணும். நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம திறப்புல நிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட யுத்த அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். அபிஷேகம் கண்டிப்பா வேணும். அபிஷேகம் முகங்களை முறிக்கும். பரிசுத்த ஆவியானோட வல்லமையோட நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வாங்க. ரட்சிக்கப்படாதவர்களும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட வைப்பாங்க. நம்முடைய குடும்பத்துக்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க குடும்பத்துக்காக உங்களோட உறவின் முறையார்கள் எத்தனையோ பேரை நம்மள பேசியிருக்கலாம். எத்தனையோ உறவினர்கள் நம்மள கீழ்த்தரமா நினைச்சிருக்கலாம். என் குடும்பத்துல எல்லாருமே என்ன ஒதுக்கிதான் வச்சாங்க. நான் அதனால வெள்ளார நிலைக்கு போகவே மாட்டேன். ஏன்னா என்ன அப்படின்னு சொன்னா, உண்மை கருப்பா இருக்கேன், நகைலாம் வந்து கம்மியா தான் போட்டாங்க, சபை சின்ன சபைன்னாங்க. நாங்க வந்து கிளை சபையில இருக்கிறோமா, பெரிய சேகரத்துல உள்ள பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை இது. எனக்கு உண்மையிலே சொல்லப்போறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானு இது வேண்டாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏன் திருவள்ளூர்ல சென்னையே பிடிக்காது எனக்கு. இந்த வேர்ல்டு மேப்லயே எனக்கு பிடிக்காத ஒரு ஏரியா எனக்கு சென்னை தான். சென்னையில அதுலயும் பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல தான் வச்சிருக்காரு. நான் சென்னைன்னு கூட சொல்றது கூட வாய்ப்பு கிடையாது. பிடிக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு பேசினாங்க, திருவள்ளூர்ல என்ன ஒண்ணு கொண்டு நாங்க வச்சிருக்கேன்னா ஒரு திட்டமும் தீர்மானம் இல்லாம கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதை இப்பதான் நான் வந்து உணர்ந்துட்டு வரேன். 10 வருஷம் ஆச்சு.
இங்க இருக்கவே மாட்டேன். எங்க வீட்டுலதான் இருப்பேன். திருநெல்வேலியில தான் இருப்பேன் நானு. வேளாண்மைக்கு போகவே மாட்டேன். எல்லாரும் ரொம்ப பேசுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜெபத்துல உறுதியா தரிச்சிருக்கும் போது அவங்களே ஆச்சரியப்பட்டுக்கிற அளவுக்கு பார்க்க வச்சாங்க. இப்பவுமே என்ன சொல்லுவாங்க, விபிஎஸ்ல நான் போய் நிக்கணும்னா எங்க சின்ன மாமனார் சொல்லுவாங்க, நீதான் எல்லாத்தையும் போய் அப்படியே பண்ண போற பாரு, நீதான் அப்படியே, நீ இல்லைன்னா அப்படியே அங்க ஒண்ணுமே நடக்காதோ அப்படின்னு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. எதுவோ கர்த்தர் என்ன அழைச்சிருக்காங்க விபிஎஸ்ல, நான் போவேன். என் குடும்பம் முழுவதும் அன்னைக்கு அந்த சர்ச்சில் இருந்துச்சு. கர்த்தர் வழி நடத்துனாங்க. சில பல காரியங்களை நாங்களும் தவறிட்டு தான் இருக்கோம். கொர்நேலியோ போல நாங்க கிடையாது. ஆனா இன்றைய தினத்துல இதை நான் தியானிக்கும் போது நானும் மாறணும், என்ன சேர்ந்தவங்களும் மாறணும். நான் யாருக்கு இதை சொல்றேனோ, நீங்க யாருக்கிட்ட பேச சொல்றீங்களோ அவங்களும் என்ன பண்ணணும், கொர்நேலியோ போல மாறணும், பேதுரு யோவான போல மாறணும். ஏசப்பா, இதுதான் நான் கேட்டது. இந்த தினத்துல நம்ம அதை கேட்போம். ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஏசப்பா, நான் ஜெபவாவியை என் மேல ஊற்றுங்க, என் மூலமா என் குடும்பத்தை ரட்சிங்க, என் உறவின் முறையார்களை ரட்சிங்க, நான் பேசுகிறவர்களை ரட்சிங்க, என்னோட பகுதியில இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ரட்சிங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க ரட்சிங்க. எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரியுது, நம்மகிட்ட தான் கர்த்தர் கேட்பாரு, நம்ம தான் அதுக்கு உத்தரவாதி. நாட்கள் இன்னும் நம்மளுக்கு இருக்குமா அப்படிங்கிறது உண்மையில எனக்கு அது டவுட்டா தான் இருக்கு. எனக்கு கடைசி மணி நேரத்துல வந்துட்டோம் நம்ம. நேத்து நான் அந்த மீகால அந்த சாரி இன்னைக்கு நம்ம வாசிச்சோமே அந்த பகுதியில இருக்கிறத வாசிக்கும் போது அந்த ஒலிவு மலை என்ன பண்ணுச்சா, கீழ இருந்து என்னது கர்த்தருடைய நிக்கும் போது அது வந்து 2 பிளக்குன்னு போட்டிருக்குது. அப்போ இதை வந்து ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாங்க, ஒலிவு மலையில போய் ஒருத்தர் வந்து ஹோட்டல் அதை வந்து கட்டுறதுக்காக போய் அதை வந்து ஆராய்ச்சி செய்யும் போது ஒலிவு மலை வந்து கீழ இருந்து 2 பிளந்துட்டு வர்றதா சொன்னாங்க. இல்ல கட்ட முடியாது அப்படின்னு. அப்ப ஒலிவு மலை தன்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கு. ஐபிராத் நதி வற்றி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுவும் தன்னை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கு. நம்ம ஆயத்தமா இருக்கோமா? ஆண்டோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? நம்முடைய ஜெபதூபம் எப்படி இருக்குது? நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது? நம்முடைய பரிசுத்தம் எப்படி இருக்குது? நம்முடைய குடும்பத்தின் நிலைமை எப்படி இருக்குது? நம்ம மத்தவங்களுக்காக நம்ம கேட்கிறோமா? நம்ம மட்டும் போனா போதுமா? நம்ம கூட இருக்கவங்களும் என்ன பண்ணணும், நீ ஆயத்தப்படு, மற்ற உன்னோடு சேர்ந்து இருக்கவங்களும் என்ன பண்ண ஆயத்தப்படுத்து, நம்முடைய பகுதியில இருக்கவங்களும் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். நம்ம போய் நின்னோன்னு ஆண்டவர் கேட்பாரு, உங்ககிட்ட நான் கொடுத்தேன் நேத்து ஆயத்தமாக்கல, நீ என்ன பண்ண? அவங்களுக்காக நீ என்ன பண்ண? ஒரு நாளாவது நீ ஜெபம் பண்ணியா? இல்லைன்னா நீ அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபத்தியா? நம்ம கண்ணீரின் ஜெபம் என்ன பண்ணுமா, ஆண்டோட சன்னிதானத்துல போய் எட்டும், கேட்கப்படும். நம்ம அவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் என்ன பண்ண, அடையாளம் போடு. முதுகெலும்பு நொறியிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, அப்படி நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணுமா. கர்த்தர் நம்ம அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உடனடியா பெரிய காரியங்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட நம்ம ஜெபத்தை நம்ம ஏசப்பா அந்த அப்படிப்பட்ட ஜெபாவே நீங்க என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம கேட்போம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேலை குறிச்சு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம தானியேலை குறிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? தானியேலை குறிச்சு யாருக்குமே தெரியாதா? தானியேல்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தானியல்னாலே 3 வேளை ஜெபம் பண்ணா அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா அந்த எடுப்போம். ஆமா அததான் நம்ம சொல்லுவோன்னே. 3 வேளை ஜெபம் பண்ணா என்ன பண்ணாங்க, சிங்க கெபில போட்டாங்க, கர்த்தர் வந்து அவரை காப்பாற்றினாங்க அப்படிங்கறத சொல்லுவோம். சரி, அந்த 3 வேளையும் நமக்கு என்ன என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 3 வேளையும் ஜெபித்தாங்க. எப்படி ஜெபித்தாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுலயே நான் வந்து என்ன என்ன பண்ணிருக்குது, அதுல வந்து அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாமா? தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ தானியேல் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். ஆமென். என்ன பண்ணாங்களா, தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் விட்டுருங்க, தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம சின்னதுல இருந்தே நம்ம கேள்விப்பட்டதா 3 வேளையும் ஜெபம் பண்ணாங்க, 3 வேளையும் நம்ம சாப்பிடுதோமா, நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு தான் மட்டும் ஒரு கொஸ்டின் வரும். ஆனா என்ன பண்ணாங்களாம், முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யாக்கோபு அந்த யாக்கோபு அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 1, 2 வசனம் யாக்கோபோட மரணத்தை குறிச்சு சொல்லியிருக்கோம். இல்ல ஏரோது வந்து அவரை கொலை பண்ணிருக்கிறதா. அப்ப அவரை கொண்டு அடக்கம் பண்ணும்போது அவங்க முழங்கால்களை பார்த்தாங்களாம், ஒட்டகத்தோட முழங்கால்கள் போல இருந்துச்சாம். அவ்வளவுக்குள்ள என்ன பண்ணாரு, அவரு ஜெபம் பண்ணிருக்கிறாரு.
நம்மளோட முழங்கால்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது? சிலவங்களுக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், சிலவங்க இது இருப்பாங்க, அவங்களால ஜெபிக்க முடியாது, அவங்க உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. நம்ம முழங்கால் படிட்டு நம்ம உண்மையா கருத்தா நம்ம ஜெபம் பண்றோமா? இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா? அப்படி முழங்கால் படியிட்டு நம்மளுடைய ஜெபம் இருக்குதா? அவர் என்ன பண்ணாரு? 3 வேளை அங்கேயும் என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிற நேரத்த ஜெபம் பண்றதுக்காக குடுத்தாங்க. இவரு என்ன பண்ணாரு? 3 வேளையும் கர்த்தருக்காக குடுத்தாரு, ஜெபிக்கிறதுக்காக. நம்ம நேரத்த நம்ம ஒழுங்கா மறுபடியும் நம்ம ஒரு விஷயம் நம்ம திருப்பி அந்த வார்த்தை வருது. நம்ம ஜெபிக்கிற நேரத்த நம்ம வந்து ஒழுங்கா நம்ம கர்த்தருக்கு நம்ம நேரத்த குடுக்குறோமா? நம்ம ஒழுங்கா நம்ம நேரத்த குடுத்துட்டு, கர்த்தரிடத்துல ஒரு காரியத்த கேட்டுட்டு, அது நம்ம எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கேட்கலாம். கேட்கலாம். ஒரு ஏதோ கேட்கலாம். ஆண்டவர்ட்ட நம்ம கொஸ்டினே கேட்கக்கூடாது. நம்ம எப்படியுமே நம்ம பண்றது கிடையாது. நான் சில நேரம் என்ன பண்ண படுத்து கிடந்து பண்றது. இல்ல ஒரு 2 வார்த்தை, இல்ல ஒரு 3 வார்த்தை. வெளியில போகும்போது ஏசப்பா என் கூட வாங்க. சிலவங்க அது கூட சொல்றது கிடையாது. இல்ல படபட படபடன்னு ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிட்டு போயிறது. கிளம்பும்போது ஏதாவது ஒரு வசனத்த சங்கீதம் 23 வாசிச்சுட்டு ஓடிறது. ஏதோ ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடிறது. வேலைக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு. கர்த்தருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டைம குடுத்து, நம்ம உறுதியா முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பாதத்துல நம்ம கண்ணும் கருத்துமா, நம்ம நிக்கிறோமா? ஆனா தானியேல் நின்றாங்க. முழங்கால் படியிட்டு ஜெபித்தாங்க. ஏசு கிறிஸ்து ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு அந்த தோட்டத்துல ஜெபிச்சாங்க. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். நம்ம வந்து கர்த்தருக்குன்னு நம்ம வந்து என்ன நம்ம குடுக்குறேன்னு சொன்னத கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணிரணும்? குடுத்துறணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய முழங்கால்கள் என்ன பண்ணணும்? முடக்கப்படணும். முழங்கால் யுத்தம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஜெபாவே எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்து வந்து தானியேல் 2வது அதிகாரம் 17, 18, 19. தானியேல் 2, 17, 18, 19. பின்பு தானியேல் தன் வீட்டுக்குப் போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளைக் குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆமென். ஆமென். இப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இவரு என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் பார்த்திருப்பாங்க. அதுக்கு வந்து எனக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லலாம் எல்லாரையும் நான் என்ன பண்ணிருவேன்? கொன்னு போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. இப்போ யாருகிட்ட வருது? இப்ப தானியேல் வந்து அத வந்து கேக்குறாங்க. அப்ப தானியேல் மட்டும் கேக்குறாங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க? இத குறிச்சு சொல்லியிருப்பாங்களா? அதுல அப்படி போடல. ஆனா தானியேலுக்கு வந்து இது வந்து இந்த காரியங்கள் தெரிய வருது. அவர் என்ன பண்றாரு? ராஜா கிட்ட என்ன பண்றாரு? எனக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போறாங்க? தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கேட்கிறதற்காக, இரக்கம் கேட்கிறதற்காக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்றாரு? போய் அதை வந்து என்ன பண்றாரு? ஷேர் பண்றாரு. அப்போ அவங்களும் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. இப்ப நம்மளும் இருக்கிறோம். சில பல காரியங்களை குறிச்சு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணா, ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இப்போ நம்ம இங்க வர்றதுனால நம்ம சொல்லுவோம். ஆனா அநேக பேர் என்ன பண்றாங்க? அப்படி ஷேர் பண்றதே கிடையாது. உலக பிரகாரமா போய் இது பண்றாங்க. நீ அப்படி இரு, இப்படி இரு. நீ இப்போ எனக்கே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 நாள் நான் தூக்கம் இல்லைன்னு சொல்லும்போது, அந்த தூக்கம் இல்லாத போது கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள் இதுல இருக்குது. அது கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு நாள் அத வந்து கர்த்தர் சொல்ல வைப்பார்ன்னு நினைக்கிறேன். நான் அததான் பேச போறேன்னு நினைச்சேன். இல்ல ஆனா கர்த்தர் உறுதிப்படுத்தினது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், 10வது அதிகாரம், இந்த தானியேல் 6வது அதிகாரத்துல உள்ளதான் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க முதல்ல சும்மா எப்ப பாரு கொஸ்டின் எழுதிட்டே இருக்காதீங்க. அது தப்புதான். ஏன்னா ஒரு குரூப்ல இருக்கணும். நான் ஏகப்பட்ட குரூப்ல இருந்துட்டு கொஸ்டின் எழுதுவேன். ஆன்சர் எழுதுறது, உட்கார்ந்துன்னு இருக்கிறது. எப்பவுமே தேட வேண்டியது அதுக்காண்டியா இப்படியே இருக்கீங்க? முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து தேடுங்க. சுவர் இருந்தாலும் சித்திரம் வரும். கிடையவே கிடையாது. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம போய் நம்மளோட சரீரத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் அதை வந்து உயர்த்துவாங்க. ஜெப ஐக்கியத்துல இருக்கிற சகோதரி எனக்கு உண்மையான கரெக்டான ஒரு ஆலோசனை அன்னைக்கு சொன்னாங்க. அது எனக்கு ஏற்புடையதா இருந்துச்சு. ஆனா இவங்க யாரு? எங்க சர்ச் செக்ஷன் தான் அவங்க. இந்த கருத்தை குறிச்சு சொன்னாங்க. இல்ல அந்த 2 நாள் என் கண்ணுல எனக்கு தூக்கமே கிடையாது. எனக்கு 2 நாள் சுத்தமா தூக்கங்க. ஒரு 2 மணி நேரம் என்னவோ அதுவும் எனக்கு சரியா தூங்கின மாதிரி தெரியல. ஆனா அந்த டயர்டும் எதுவுமே எனக்கு இல்ல எனக்கு. ஆனா அன்னைக்கு மட்டும் நான் வந்து என்னால
பேசவும் முடியல சொல்லி ஜெபிக்கவும் முடியல. என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏசப்பா யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள காப்பாத்துங்க ஏசப்பா, எனக்கு யாரு என்னதுன்னே தெரியல அப்படின்னு. நான் உடனே ஜீசஸ் ரெடீம்ஸ்க்குலாம் நான் வந்து போன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு தூக்கமே வரல, நீங்க ஏதாவது எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஜெபம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்துல பைபிள் எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது அந்த தானியேல் 2வது அதிகாரத்தை 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் முதல் 4 அதிகாரத்தை கர்த்தர் வந்து வாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டணும். அப்பவும் கர்த்தர் இடைப்படுவதற்காகத்தான் அன்னைக்கு வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காரு, தூக்கத்தை எனக்கு தரல அப்படிங்கறத நான் வந்து அன்னைக்கு உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் படுத்தேன் பாருங்க, அப்புறம் நான் இப்போ எந்திரிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்படும். ஆனா கர்த்தர் நம்மகிட்ட ஒரு காரியத்தை குறிச்சு சொல்றாரு, நம்ம கிட்ட செய்ய சொல்றாரு, நம்மளுக்கு வந்து இந்த காரியத்துல விட்டு இப்போ அந்த இடத்த விட்டு என்னால போக முடியல. அந்த முழிப்போட இருந்து அந்த பைபிள் இத வாசித்து முடிக்கிற வரைக்கும் என் மனசுல வந்து ஒரு பதட்டமாவே இருந்துச்சு. இந்த 4 அதிகாரத்தையும் வாசிச்சதுக்கு அப்புறமே என்னோட மனதுல ஒரு ஒரு ஃப்ரீயா இருந்துச்சு எனக்கு. அப்ப கர்த்தர் பேசிட்டாங்க, அவர் நினைச்சதை செஞ்சுட்டாங்க. அப்ப அவர் நினைச்சதை செய்யற வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்காது, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. அப்ப அதுல என்ன பண்ணாங்க, அவங்க தோழருக்கு வந்து அறிவிச்சாங்க. அப்ப நம்ம ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம் நம்மளுக்கு வேணும். நல்ல ஐக்கியத்தோட தான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம், ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அந்த தரிசனத்துக்கு அதுக்கான வெளிப்பாடுகள் வர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜெபிக்கிறோமா, நல்ல ஐக்கியங்களோட நம்ம சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோமா, ஒரு ஜெபிக்கிற ஐக்கியத்துல நம்ம வந்து உறுதியா அதுல நம்ம நிலைச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுக்கு அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சற்றே நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் வந்து அவருக்காக மட்டும் ஜெபம் பண்ணிருக்க மாட்டாரு. தானியேல் 9வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதுல ஒரு ஜெபம் பண்ணிருப்பாரு கர்த்தர். அது என்ன, தானியேல் ஜெபம் பண்ணிருப்பாங்க. உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட, என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தன்னோட இது பாவ அறிக்கை அவரும் செஞ்சிருப்பாரு, மற்ற ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணிருப்பாங்க, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவரா அதுல வந்து இருந்திருப்பாங்க. தானியேல் 9வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்ல என்ன பண்ணாங்க, உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அதுக்கான நேரத்தை அவர் கொடுத்தாரு, 3 வேளையும் ஜெபித்தாரு. 2வது என்ன பண்ணாரு, முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரு. 3வது என்ன பண்ணாங்க, ஜெப ஐக்கியத்துல உள்ளவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஜெபித்தாங்க. இதுல 4வது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, 5வது என்னன்னா, பாவ அறிக்கை செய்து, தனக்காக மட்டுமல்ல தன்னோடு இருக்கிற அந்த ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணாரு, பாவ அறிக்கை செய்து என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாருன்னு பாக்குறோம். அப்ப இந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அவர் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அவர் எல்லாம் தனக்கான காரியங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர் ஜெபித்துட்டு இருக்கும்போது கர்த்தர் நிறைய தரிசனங்களை அவர் காமிச்சிருப்பாங்க. அந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை கேட்கிறதற்காகவும், விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்பாங்க. அப்ப ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அதுல ஒரு வசனம் இருக்குது, 23வது வசனம், 9வது அதிகாரம் 23வது வசனத்துல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யார் அனுப்புறாங்க, அப்போ கட்டளை வெளிப்பட்டது அப்படின்னு வந்துச்சு. இப்ப நம்மளுக்கு என்னது, நீ ஜெபம் பண்ணிட்ட, உனக்கான காரியத்தை நான் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சா நம்ம அதை வந்து விட்டுருவோம். ஆனா இல்ல, அதுக்கப்புறம் 10வது அதிகாரத்துல என்ன பண்றது, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டே இருந்தேன். 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கட்டளை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அது ஃபர்ஸ்ட்லயே கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டாங்க. நம்மளுக்கான காரியங்கள், நம்மளுக்கான பதில் நம்மளுக்கு வந்து கிடைச்சாலும், நம்மளுக்கான வந்து உதவி நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணாங்க, அவனோட சிறையிருப்ப கர்த்தர் என்ன பண்ணாங்க, மாற்றினாங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. நம்ம அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்காக திறப்பில நின்று நம்ம ஜெபிக்கிறோமா, எவ்வளவு நேரம் நம்ம இந்த திறப்பில நின்று ஜெபிக்கிறோம், மற்ற ஜனங்களுக்காக இந்த பாவத்துல அவங்க விழுந்து கிடக்காங்க, அவங்க பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா. சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாவச்சுன்னா சர்ச்சுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, பக்கத்துல கூட உட்கார மாட்டாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு இதுன்னா சேர்க்க கூட மாட்டாங்க. அப்படியே ரொம்ப ஒரு இதா பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஏசு அப்படி பார்க்கல.
நம்மளே என்ன பண்றாங்க, நம்மளே நீங்க அப்படி பாக்காதீங்கன்னு சொல்றாங்க. மத்த ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும், மாறணும். நம்மளும் என்ன பண்ணணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அது அப்படி உபவாசித்து நம்ம ஜெபத்துல அப்படி தரிச்சிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு தரிசனங்களை கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தரிசனத்துக்கும் மத்தவங்க சொப்பனம் சொன்னாலும் சரி, மத்தவங்க தரிசனம் பார்த்து நம்ம கிட்ட சொன்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான வெளிப்பாடுகளை நம்ம மூலமா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, குடுக்கிறவத மாற்றுவாங்க. அப்போ இந்த அப்ப இதை நான் பார்க்கும்போது அப்ப இந்த 9 இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது 9 இந்த ஆவின் கனிகள் 9 ஆவின் வரங்கள் 9. அப்ப இந்த 9 ஆவின் கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா 9 ஆவின் வரங்கள்ல ஒண்ணுதான் என்னது, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுமே கூட இருக்கு, அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்றதும் இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வேணும். நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேத வாசிப்பு இருக்கணும், பரிசுத்தம் நம்ம கிட்ட இருக்கணும். அவருக்காக நம்ம கொடுக்குற நேரத்தை நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல உறுதியா நம்ம தரிச்சிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, அற்புதங்கள் அடையாளங்களை செய்வாங்க. அது நம்ம மூலமா செய்வாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும், அது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது கிடைக்கும். இன்னொன்னு வந்து என்னது, நம்மளோட குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படுவாங்க, பிரத்யட்சமா நம்ம தரிசனத்தை பார்க்கலாம். ஆவிக்குரிய அனுபவங்கள் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய வரங்கள்னால நம்மளோட குடும்பம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பகுதியில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நிரப்பப்படுவாங்க. அடுத்து இதுல என்னது, ஜெப ஐக்கியம். அந்த ஜெப ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்மள எப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த தரிசனங்கள் கூட அந்த மறைபொருட்களை நம்மள நமக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கான கொடுக்குற டைம்ல நம்ம ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும், பாவ அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கணும், ஜெப ஐக்கியத்தோட நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். இப்படி பண்ணும்போது என்னது, அங்க இருக்க அந்த சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொன்னாங்க. இவரு வேண்டிக் கொள்ளும் போது என்ன பண்ணுச்சான், கட்டளை வெளிப்பட்டதுன்னு இருக்குது. ஜனங்களுக்காக என்ன பண்ணாங்க, பரிதபிச்சு அவர் மன்றாடி ஜெபித்திருப்பார். அப்படி நம்மளும் என்ன பண்ணணும், இந்த தினத்துல நம்ம தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள். அதுல அன்னைக்கு அந்த அக்கா பாலின் அக்கா சொல்லும் போது நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் அதுல சரீரத்தை குறிச்சு உலக பிரகாரம் எனக்கு நம்ம கேட்போம், இதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு, ஆனா ஆத்துமாக்களை குறிச்சு யாருமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆத்மா விலையேற பெற்றது. நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும். மற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போகுதே ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன பண்ணணும், பெருமூச்சு விட்டு அழுது முதுகெலும்பு நொறுங்கும்படியா நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் ஜெபம் செய்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களே என்ன பண்ணணும், திருப்பணும். இதே மாதிரிதான் என்ன பண்ணாங்க, எஸ்தரும் மொர்தெகாயும் என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்து ஜெபிச்சாங்க. அவங்களுக்காக மட்டுமா, அவனோட யூத ஜனங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணும்போது இந்த பக்கம் யாரு இருந்தாங்க, எஸ்தரும் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க, அங்க என்ன பண்ணாங்க, மொர்தெகாயும் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. எதுக்காக, நான் வந்து என்ன பண்ணணும், ராஜா முன்னாடி போய் நான் நிக்கணும், அவர் பொற்செங்கோலை நீட்டணும் அப்படின்னு சொல்லி. அது எஸ்தருக்கு மட்டுமா அந்த உபவாசத்தின் ஜெபம் வந்து அதோட பிரைஸ் கிடைச்சது இல்ல. ஏன்னா ராஜாவுக்கு தூக்கமே வரல. கர்த்தர் யாரையாவது உயர்த்தணும், கர்த்தர் நியமிச்சிருக்கிறவங்கள, கர்த்தருக்கு பிரியமானவங்கள உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, அது ராஜாவா இருந்தாலும் சரி, அதிபதியா இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன கிடையாது, தூக்கம் கிடையாது. யோசேப்பை உயர்த்தும் போது பார்த்திருப்பீங்க, பார்வோனுக்கு என்னது, சொப்பனம் மூலமா கர்த்தர் இடைப்படுவாரு. இங்கேயும் அதேதான், நேபுகாத்நேச்சாருக்கு 4வது அதிகாரத்துல அவருக்கு தூக்கம் வராது, இதுலயும் இது சொப்பனம் கொடுத்துருவாரு. அதுலயும் என்னது, அவனுக்கு அகாஸ்வேர் ராஜாக்கு தூக்கமே வராது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கால வர்த்தமான புஸ்தகத்தை பார்ப்பாங்க, மொர்தெகாய் செஞ்ச கிரியைகள் அதுல வந்து நினைக்கப்படும். இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அதுல ஒரு வசனத்தை கர்த்தர் உணர்த்துனது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களா, 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது, அந்த தரிசனம், அந்த சொப்பனத்துக்கான அந்த அர்த்தம் கிடைச்சது. அதை வந்து என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. ராஜா என்ன பண்ணாராம், அந்த 2வது அதிகாரம் 46வது வசனத்துல, நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான்னு போட்டிருக்கு. தானியேல் என்ன பண்றாரு, அந்த மாகாணம் முழுவதுக்கும் என்ன பண்றாரு, அதிபதி ஆக்குறாரு. தானியேல் மட்டுமா ஜெபம் பண்ணாங்க அதுல இல்ல, அவன் கூட சேர்ந்து 3 பேர் ஜெபம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது 49வது வசனத்துல, தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அப்போ நம்ம ஐக்கியத்தோட நம்ம ஜெபம் பண்ணும் போது என்னது, நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கான உயர்வு கிடைக்கும். அப்போ தானியேல் வந்து இது நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணி நான் வந்து இதை வந்து மறைபொருளா வந்து சொல்றேன், ஆனா தானியேல் மட்டும் தான் நின்றுப்பாரு, ராஜா முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஆனா யாருக்கும், அவங்களுக்கும் இந்த உயர்வு கிடைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதுல தானியேல் வந்து சொன்னாங்க. அப்ப எனக்காக இவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க நம்ம நல்லா இப்ப நம்ம ஒரு கருத்தை கொடுத்து நம்ம சொல்றோம், எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம வந்து ஜெபத்துல நோக்கி பார்க்கோமா, ஏசப்பா நீங்க அவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, உயர்வை கட்டளையிடுங்க அப்படின்னு நம்ம பாக்குறோமா?
இப்ப நீங்க எஸ்தரையும் மொர்தெகாயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் தான் என்ன பண்ணிருப்பாரு, ராஜாவும் அந்த பிக்தானாவும் தேரேசையும் பத்தி மொர்தெகாய் தான் சொல்லியிருப்பாங்க. அங்க போய் எஸ்தர் ராஜாத்திற்கு தான் தான் சொன்னதா சொல்லியிருக்க மாட்டாங்க. மொர்தெகாயின் பேரில தான் அவர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எஸ்தர் வந்து அதை அறிக்கை பண்ணிருப்பாங்க. அப்படி அறிக்கை அந்த இடத்துல அவங்க அதுலயும் உண்மையா இருந்ததுனாலதான் இந்த இடத்துல மொர்தெகாய் தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி மொர்தெகாயோட என்ன பண்ணுவாரு, கர்த்தர் உயர்த்தினாங்க. அப்போ உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அவங்க போய் நிக்கிறது காரியம் என்னவோ, ராஜா முன்னாடி போய் நிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க கிடைச்சது என்னது, மொர்தெகாய்க்கும் உயர்வு கிடைச்சது, எஸ்தர் ராஜாத்தையும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் வந்து உயர்த்தினாங்க. என்ன பண்ணல. அப்ப நம்மளும் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்கும் போது, நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, மன்றாடி ஜெபிக்கும் போது, நாம் மாத்திரமல்ல, நம்மை கொண்டு நம்முடைய குடும்பங்களை மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்களை மாத்திரமல்ல, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை மாத்திரமல்ல, நம்முடைய பகுதியில இருக்கிறவங்க மாத்திரம், தேசத்துக்கே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு செழிப்பையும் கட்டளையிடுவாரு. தேசத்தின் ஜனங்களையும் ஆதாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. இன்றைய தினத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவே நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் எப்படியோ கடந்து சென்றிருக்கலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த 9வது மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாள்ல இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் இருக்கிற இடத்துல முழு மனதோடு ஓ ரிஷா ரதன ரகா ரிதினி மினிஷால ரதுனு விரிக்கிறவா, ஓ ரிதினி மினிஷால ரதன ரகா ரிஸ்தே ரிதினி மினிஷால ரதன ரபாரிக்கிறவா, ரிதினி மினிக்கிறதன ரகால ரதினி மினிஷாரதன ரபாரிக்கிறவா. இன்னும் ஜெபிக்கிறவர்கள் இன்னும் எனக்குள்ள ஜெபாவியை ஊற்றுங்க, இன்னும் எனக்குள்ள ஜெபாவியை ஊற்றுங்க, முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்கிற ஜெபாவியை ஊற்றுங்க, உங்களுக்காக நான் நேரத்தை தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நேரத்தை நான் தவறான இடத்துல நான் யூஸ் பண்ண கூடாது. உங்களுக்காக நான் நேரம் கொடுக்குறேன்னா அந்த நேரத்துல நான் உங்களை நோக்கி மட்டுமே நான் பார்க்கணும். உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய நேரத்துல நான் வேற எந்த காரியமும் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபாவே இன்னைக்கு கேளுங்க. ஒரு பாடல் மூலமா பாடுங்க. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே என் தேவா, ஜெப சிந்தை எனில் தாருமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே, பொறுமையுடன் போராட்டி ஜெபித்திடவே என் தேவா, ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க, உம் வருகை நாளதிலே, வருகை நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே என் தேவா, உம்முடன் சேர்ந்திடவே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே என் தேவா, ஜெப சிந்தை எனில் தாருமே.
ஆமாப்பா, ஆமாப்பா. அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் தகப்பனே கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவிய ஊற்றுங்கப்பா. யுத்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. முழங்கால் யுத்தத்தை தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா பண்ணும்படியான ஒரு பலனை தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா நீங்க குடுங்க ராஜா. ஆமெனப்பா, 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 ஆமெனப்பா. அந்த கால்களும் கரட்டுகளும் தகப்பனே கர்த்தாவே பலன் கொண்டது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அப்படிப்பட்ட அற்புதங்களை தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொருத்தர் மூலமா தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா நீர் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என் தேவனை தகப்பனே ஏசப்பா ஜெபிக்கிற நேரத்தை தகப்பனே கர்த்தாவே உமக்காக கொடுக்க தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா ஜெபத்துல உறுதியை தரித்திருக்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க அப்ப உபவாசித்து ஜெபிக்க கண்ணீரோடு ஜெபிக்க அப்ப பாவ அறிக்கை செய்தவர்களை ஜெபிக்க அப்பா நீர் கிருபை தாங்க ராஜா. ஆமெனப்பா. பேதுருவையும் யோவானையும் போல தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா உம்மை தேடி வந்து நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ராஜா. கொர்நேலியை போல தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா ஜெபம் பண்ணுகிறவர்களை நற்கிரியை செய்கிறவர்களை தகப்பனே கர்த்தாவே அவன் எப்பா எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகப்பனே கர்த்தாவே உமக்கு நேராய் தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா திருப்புகிற யுத்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற அப்பா நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. தானியேலை போல தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா தரிசனங்களை பார்க்க அப்பா தகப்பனே நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த 9வது மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆமெனப்பா, ஆமெனப்பா. எப்படி தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா அப்பா உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதோ அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்ததோ அப்பா நீர் அப்பா தகப்பனே கர்த்தாவே பிரத்யட்சமாய் நீர் எப்படி நீர் காணப்பட்டீரோ ராஜா அப்படியாய் தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா நீர் பிரத்யட்சமாய் தகப்பனே ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே ஏசப்பா நீர் தரிசனம் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமெனப்பா. உம்முடைய வார்த்தை தகப்பனே கர்த்தாவே 9வது வருஷத்துல 9வது மாதத்துல 9ஆம் தேதியிலும் தகப்பனே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தகப்பனே கர்த்தாவே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு நீர் கொடுத்தீரப்பா. ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தீரப்பா. சகரியா தீர்க்கதரிசிக்கு நீர் கொடுத்தீரப்பா. அப்படியாய் தகப்பனே கர்த்தாவே சப்பா இந்த 9வது மாதத்துல ஜெப ஆவியை ஊற்றி தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய வார்த்தை நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. என் தேவனை தகப்பனே கர்த்தாவே சப்பா இவ்வளவு நேரமாய் தகப்பனே கர்த்தாவே சப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டீரே ராஜா. உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உமது ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் வேண்டுகொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.